வணக்கம், வெல்கம் டு மானுஸ் கிச்சன். மானுஸ் கிச்சனில் இன்றைக்கி சூப்பரான ஒரு டெலிஷியஸான கீ ரைஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். வீட்டில் காய்கறி இல்லை, கடைக்கு போய் வாங்கணும் அப்படின்னா டக்குன்னு இந்த மாதிரி ஒரு கீ ரைஸை நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். ஒரு வித்தின் 10 to 15 மினிட்ஸில் செய்யக்கூடிய கீ ரைஸ் தான் இது. ஒரு 2 வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் இருந்தால் போதும். இப்போ பேன் காஞ்சிருச்சு. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துருக்கோம். ஸோ ரொம்ப கீ வேண்டான்றவங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சம் ஆயிலுமே சேர்த்துக்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஹோல் ஸ்பைசஸ் ஒரு 3 சேர்த்துருக்கோம். அதாவது பட்டை, ஏலக்காய், கிராம்பு 8 கவுண்ட்டு சேர்த்துருக்கோம். ஸோ இது நல்லா நெய்யிலே பொரியட்டும். அதுக்கப்புறம் இதில் வெங்காயம் சேர்த்துருக்கோம். நல்லா தின் ஸ்லைஸில் கட் பண்ணி வச்ச 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு வதக்குறோம். இது கலர் மாறாமல் வதக்கணும். அந்த வெங்காயத்தோட கலர் அப்படியே இருக்குது பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுற வரைக்குமே அப்படியே இருக்கும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை கீ ரைஸ்க்கு. அப்போ தான் அந்த கீ ரைஸ்க்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக அரைச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக இஞ்சி பூண்டை உரித்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ தான் அந்த பச்சை வாசம் கொஞ்சம் போகணும். பச்சை வாசம் போயிட்டு நல்லா சேர்ந்து எல்லாத்தோட குக் ஆகி வரும். அந்த வெங்காயம், பட்டை, ஏலக்காய், கிராம்போட குக் ஆகிட்டு வரும். அதுக்காக நீங்கள் ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சிங்கன்னா அதெல்லாம் நல்லா சேர்ந்து வரும். அதுக்கு முன்னாடி ஒரு 4 பச்சை மிளகா, காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாவை கீரியும் சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ எல்லாம் சேர்த்து தான் நம்ம மூடி வைக்க போகிறோம். உப்பையும் போட்டு மூடி வைக்க போகிறோம். ஸோ இந்த சமயத்துக்கு, அதாவது இது தாளிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 20 to 25 மினிட்ஸ் முன்னாடி ரைஸ் ஊற வச்சுருக்கோம். இதுக்கு நான் எடுத்துக்கக்கூடிய ரைஸ் கீ ரைஸ் நீங்கள் ஒரு பாஸ்மதி ரைஸ்லேயும் பண்ணலாம், இல்லை இந்த ஜீரக சம்பாலையும் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஜீரக சம்பாலை தான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா 2 கப்பு ரைஸ் ஊற வச்சுருக்கோன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு 3 கப்பு தண்ணியை சேர்த்து அதுக்கப்புறம் தக்காளியை நம்ம சேர்த்துருக்கோம். தக்காளி எப்போ சேர்க்குறோன்னா தண்ணி நல்லா கொதித்த பிறகு சேர்க்குறோம். ஸோ இந்த வெங்காயத்துக்கு அப்புறம் தக்காளி சேர்த்திங்கன்னா தக்காளி ரைஸ் மாதிரி ரொம்ப கலர் மாறிடும். அதனால் நீங்கள் தண்ணி கொதித்த பிறகு நீங்கள் தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போது அரிசியுமே தண்ணி கொதித்த பிறகு சேர்த்துட்டோம். அவ்வளோதான். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஃபைனலாக சேர்க்க போகிறது என்னென்னா புதினா சேர்க்குறோம். ஒரு 1/2 கைப்பிடி நல்லா பொடியாக கட் பண்ணி நல்லா தூவி விடுறோம். ஸோ உப்புமே ஆல்ரெடி சேர்த்தாச்சு. உப்பு வேணால் நீங்கள் இப்போது டேஸ்ட் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதானுங்க. ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக சேர்க்க வேண்டியதை சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1 to 2 விசில் கொடுத்தா போதும். ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதாவது மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ தான் அந்த ரைஸில் அந்த எசன்ஸ், அதாவது அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கி நல்லாயிருக்கும் கீ ரைஸு. ஸோ இது ஒரு ரைத்தா வச்சு சாப்பிட்டாலே போதும். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஏதாவது ஒரு சிப்ஸ் வச்சுக்கிட்டாலே போதும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். வேணும்னா நீங்கள் ஏதாவது ஒரு சிக்கன் 65 ஆர் எனிதிங், ஒரு காலிஃப்ளவர் பக்கோடாவோ இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ சூப்பரான டேஸ்டியான ஒரு கீ ரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ஒரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.